ஸ்டூடெண்ட். இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 2.5ல் ஃபஸ்ட்டு 10 சம் பார்த்தோம். இப்போ 11th சம் பார்க்க போகிறீங்க. 11th சம்மில் உனக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். ஸ்டீஃபன் invested rupees 10,000 in a savings bank account that earned 2% simple interest. Find the interest earned if the amount was kept in the bank for 4 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இது வந்து பிஎன்ஆர் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ நமக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். இயரில் கொடுத்துருந்தா இது என்ன எதோட வேல்யூஸாக இருக்கும்? என்னோட வேல்யூஸாக இருக்கும். பர்சன்டேஜில் கொடுத்துருந்தா இது என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஆரோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஆரோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை பேரம் வாங்குறது, இல்லை டெபாசிட் பண்ணுறது, இந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட்டு, நம்பர் ஆஃப் இயர் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது மூணும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது பிஎன்ஆர் இந்த 3 வேல்யூஸ் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண வேண்டியது வந்து ஐயோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். சப்போஸ் உனக்கு பியோட வேல்யூஸ் கொடுக்கலனா என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க? ரிமைனிங் என்னு, ஆறு, ஐ கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் என்னோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணுறப்பல இருந்தால் என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க? ஐ, பி, ஆறு. சப்போஸ் ஆரோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணுறப்பல இருந்தால் ஐபிஎன் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஏதாவது ஒரு வேரியபிளோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ரிமைனிங் வேரியபிளோட வேல்யூஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு ரைட் பண்ணிவிடுவோம். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 10,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் வந்து 4, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 டிவைடட் பை 100. டினாமினேட்டரில் இந்த 2 0க்கும் நியூமரேட்டர் உள்ள இந்த 2 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? இங்கே ஒரு 100 இருக்கும், இங்கே ஒரு 4 இருக்கும், இங்கே ஒரு 2 இருக்கும். இந்த 4 2s are 8 அப்படின்னு கொண்டு வந்துடலாம். இந்த 100 வந்து அப்படி இங்கே இருக்கும். அப்போ 100 × 8 நமக்கு என்ன கிடைக்கும்? 800. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்கிது நமக்கு? 800 அப்படின்னு கிடைக்கிது. அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். ரியா பாட் rupees 15,000 from a bank to buy a car at 10% simple interest. If she paid rupees 9,000 as interest while clearing the loan, find the time for which the loan was given அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ரியா பாட் வாங்குறாங்க, 15,000 ருபீஸ் வந்து கடனாக பேங்க்கில் வாங்குறாங்க. அப்போ இது எதோட வேல்யூஸாக இருக்கும்? டெபாசிட் பண்ணுறது, கடனாக வாங்குறது, இது எல்லாமே நம்ம என்னென்னு எடுத்துப்போம்? பிரின்சிபல் அமௌண்ட்டு. அப்போ இந்த சம்மில் பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ பர்சன்டேஜில் இருந்தாவே அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ ஆரோட வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க 10%. அடுத்து இதில் பாருங்களேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஃப் ஷி பெய்டு rupees 9,000 அஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஐயோட வேல்யூஸ் இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. ஐ ஈக்குவல் டு rupees 9,000. அப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? இதில் என்ன கொடுக்கலன்னு பாருங்களேன். ஃபைண்ட் த டைம். டைம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இயர், எவ்வளோ வருஷத்துக்கு அவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போல வரும். சரிங்களா? இயர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் இயர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ பாருங்களேன், என்னோட வேல்யூஸ் நமக்கு கொடுக்கலனா பிஆர்ஐ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா. இப்போ என்னோட வேல்யூஸ் கொடுக்கல, அப்போ பிஆர்ஐ வேல்யூஸ் சம்மிலே கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட வேல்யூஸ் அதே சேம் ஃபார்முலா தான் நம்ம எடுக்க போகிறோம். ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. நீங்கள் பாருங்கள், இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணி எழுதியிருக்கேன் இப்படி. அதாவது பிஎன்ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு ஐ இப்படி எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ பியோட வேல்யூஸ் வந்து 15,000 இன்ட்டு என்னோட வேல்யூஸ் தெரியாது இன்ட்டு ஆரோட வேல்யூஸ் 10 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு ஐயோட வேல்யூஸ் வந்து 9,000. இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம்? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒரு 150 இங்கே இருக்கும், n இருக்கும், இன்ட்டு 10 இருக்கும். சரியா? டினாமினேட்டர் 1 ஆகிடுச்சு, அதை அப்படியே விட்டுடலாம். அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 150 இன்ட்டு n இன்ட்டு 10 அடுத்த ஸ்டெப்பில் வரும். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா இங்கே என்ன இருக்குது? 9,000. இப்போ என்னோட வேல்யூஸாக நமக்கு தேவைங்கிறதுனால அதை அப்படியே இங்கே வச்சுட்டு இந்த 150 இன்ட்டு 10 இங்கே மல்டிப்ளேயில் இருக்குது, இங்கே போகிறப்ப டிவைடில் மாறும். இது ரெண்டுத்தையும் இங்கேயே மல்டிப்ளே பண்ணி இங்கே கொண்டு போங்க. சரியா? 150 இன்ட்டு 10 நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 1500 அப்படின்னு கிடைக்கும். அப்போ அந்த 1500ங்கிறது இங்கே போகிறப்ப டிவைடில் போகும். இந்த 2 0க்கும் இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இந்த 15 19 இருக்கும், 19ம் 15 இருக்கும். 115 is 15, 6 15s are 90 அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்னோட வேல்யூஸ் என்ன கிடைக்கும்? 6 years. அப்போ என்னோட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைக்குது? 6 years அப்படின்னு கிடைக்குதா? அடுத்தது 13th சம் பாருங்கள். இன் how much time will the
simple interest on rupees 3000 at the rate of 8% per annum be the same as simple interest அப்படின்னு சொல்லியிருக்காங்க. same as simple interest on rupees 4000 at 12% per annum for 4 year அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் ஒரு 2 பார்ட் இருக்குது நமக்கு இதில். சரிங்களா, இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 கொடுத்துருக்காங்களா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒன் டைம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த 2 பார்ட்டுக்குமே நம்பர் ஆஃப் இயர் அப்படிங்கிறது வந்து சேமாக தான் நம்ம எடுத்துக்கணும், 4 இயர் அப்படின்ட்டு. அடுத்தது பிரின்சிபல் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பார்ட்டில் 3000, இந்த பார்ட்டில் வந்து 4000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதாவது நம்ம இன்னொன்று என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே கொடுக்கல. இந்த பார்ட்டுக்கும் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, இந்த பார்ட்டுக்கு நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே கொடுக்கல. அப்போது ஏதாவது ஒரு பார்ட்டுக்கு, ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம ஃபைன் பண்ணலாம். ஓகேவா, செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஃபைன் பண்ணிவிட்டு அதே சேம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு எடுத்துக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த இதுலேருந்து வந்து செகண்ட் பார்ட்டாக வச்சுப்போம். இதில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் இயர் இருக்குது. அப்போது பி என்னு 6 இது எல்லா வேல்யூஸும் நம்ம இருக்குது செகண்ட் பார்ட்டில். அப்போ ஐயோட வேல்யூஸ் நம்ம ஃபைன் பண்ணிடலாம். சரிங்களா, இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட் தான் இருக்குது. அதாவது பியும் 6 மட்டும்தான் இருக்குது, என் இல்லை. சொல்கிறது பாருங்கள், என்னும் இல்லை, ஐயும் இல்லை. இப்போ 2 வேல்யூஸ் இல்லைங்கிறப்ப ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண முடியாது. இப்போ செகண்ட் பார்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணலாம். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு 4000, நம்பர் ஆஃப் இயர் 4 இயரு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. இந்த பார்ட் ஃபஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணுறோம். இதுலேருந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, per annum be the same as simple interest. இதுக்கு என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே சேம் வந்து எந்த பார்ட்டுக்கும் நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு I = PNR/100, பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 4000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் வந்து 4 இன்ட்டு ஆரோட வேல்யூஸ் வந்து 12 டிவைடட் பை 100. இந்த 20க்கு இந்த 20 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், 40 × 4 வந்து 160 இன்ட்டு இந்த 12 இருக்கும். 160 × 12 நமக்கு என்னென்னு கிடைக்கும், 1920 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஐயோட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைக்கிது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூஸ் வந்து 1920. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு இதில் என்ன செகண்ட் பார்ட்டோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, ஏன்னா கொஸ்டின் நமக்கு சேம் அஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால. அடுத்தது, த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ₹1920 இஸ் ஈக்குவல் டு த பிரின்சிபல் ₹3000. இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு அதே சேம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுக்க போகிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போது த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ₹1920 is equal to the principal ₹3000 at the rate of interest 8%. ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு பார்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 3000 பிரின்சிபல் அமௌண்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% கொடுத்துருக்காங்க. ஐயோட வேல்யூஸ் வந்து இந்த செகண்ட் பார்ட்டுக்கு என்ன இருக்கோ அதே தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன் ஹவு மச் டைம்னு கேட்டிருக்காங்களா, அப்போ இதில் நம்ம நம்பர் ஆஃப் இயர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ பியோட வேல்யூஸ் வந்து 3000, என்னோட வேல்யூஸ் நமக்கு கொடுக்கல. சரியா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%, ஐயோட வேல்யூஸ் வந்து அதே சேம் அஸ் 1920. இது எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னு பாருங்கள். அப்போ இங்கே பாருங்கள், I = PNR/100, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 1920 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட்டு 3000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் நமக்கு தெரியாது இன்ட்டு ஆரோட வேல்யூஸ் வந்து 8 டிவைடட் பை 100. இந்த 20க்கு இந்த 20 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், 30 இன்ட்டு n இன்ட்டு 8 அப்படின்ட்டு இருக்கும். சரியா, இந்த சைடில் ஆல்ரெடி என்ன இருக்குது, 1920 இருக்குது. அப்போ இங்கே உள்ள மல்டிப்ளேயில் உள்ளது எல்லாமே இங்கே வரப்போ எப்படி மாறும், டிவைடில் வரும். அப்போ n நமக்கு ஃபைன் பண்ணுறதுனால n இங்கே வச்சுட்டு இந்த 30 × 8ங்கிறத இந்த சைடில் கொண்டு வரப்போ டிவைடில் கொண்டு வருவோம். சரிங்களா, இப்போ இது எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறதுன்னு பாருங்கள். சரியா, அப்போ இந்த 8ஐயும் இதையும் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 8 டேபிளால் 1 8s are 8, இந்த 19ல் எத்தனை வச்சுருக்கோம், 2 18s are 16, பேலன்ஸ் 3 இங்கே போகிறப்போ 32 அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அகைன் 1 8s are 8s, 4 8s are 32 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கிது, 24. இந்த 0க்கு இந்த 0 வந்து நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம். சரிங்களா, அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும், மேலே ஒரு 24 டிவைடட் பை கீழே ஒரு 3 இருக்கும். 1 3 is 3, 8 3s are 24 அப்படின்னு கிடைக்கும். அப்போ n = 8 years அப்படிங்கிற வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். சரியா, தென் 14th சம் பாருங்கள். A man travelled 80 km by car
and 320 km by train to reach his destination. Find what percent of total journey did he travel by car and what percentage by train அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஒரு மேன் இருக்காங்க, அவங்க ஒரு பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகணும். சரியா, ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும். பட் ஃபஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 80 கிலோமீட்டர் வந்து காரில் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 320 கிலோமீட்டர் வந்து ட்ரெயினில் போகிறாங்க. சரியா, அப்போ காரில் போகிறப்போ அதோட பர்சன்டேஜ் என்ன, ட்ரெயினில் போகிறப்போ அதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம கேட்கணும். பர்சன்டேஜ் அப்படின்னாவே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், ஒரு ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டரில் அதோட டோட்டல் இருக்கணும். அப்போ இதோட டோட்டல் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை கார் ஈக்குவல் டு 80 கிலோமீட்டர், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ட்ரெயின் ஈக்குவல் டு 320 கிலோமீட்டர். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், 320 + 80, அப்போ 400 கிலோமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சரியா, இப்போ நம்ம தனித்தனியாக என்ன பண்ணுறோம், காரோட பர்சன்டேஜ், காரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ அதோட பர்சன்டேஜ், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதோட பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை கார் 400 கிலோமீட்டரில் 80 கிலோமீட்டர் வந்து காரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ அதோட பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ட்டு 100 அப்படின்னு ரைட் பண்ணணும். அப்போ இதை எப்படி நம்ம கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது 100 இஸ் 100, 400 வந்து 400 அப்படின்னு இருக்கும். தென் நெக்ஸ்ட் இந்த 4ஐயும் இந்த 80ஐயும் கேன்சல் பண்ண போகிறோம். 1 4 இஸ் 4, 2 4s are 8, இந்த 0 இங்கே போய்டும். இப்போ ஃபைனல் நமக்கு என்ன கிடைக்கும், 20% அப்படின்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 20%. அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ட்ரெயின், டோட்டல் கிலோமீட்டர் வந்து 400 கிலோமீட்டர், அதில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது 320. இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக இன்ட்டு 100 அப்படின்னு ரைட் பண்ண போகிறோம். எப்படி கேன்சல் பண்ணலாம், 100 இஸ் 100, 400 வந்து 400. அடுத்து இந்த 4ஐயும் இந்த 320ஐயும் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 1 4 இஸ் 4, 8 4s are 32, இந்த 0 இங்கே போயிடும். அப்போ ஃபைனல் நமக்கு என்ன கிடைக்கும், 80%. என்னென்னு கிடைக்கும், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற பர்சன்டேஜ் வந்து 80% அப்படின்னு கிடைக்கும். சரியா, தென் நெக்ஸ்ட்டு 15th சம் பாருங்கள். லலிதா took a max test and got 35 correct and 10 incorrect answers. What was the percentage of correct answer அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, லலிதாங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மேக்ஸ் டெஸ்ட் எழுதுகிறாங்க. அதில் 35 வந்து அவங்க ரைட் பண்ணியிருக்கிறதுல 35 வந்து கரெக்ட் ஆன்சரு, 10 வந்து இன்கரெக்ட் ஆன்சரு. அவங்க எதோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த கரெக்ட் ஆன்சரோட பர்சன்டேஜ் அவங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே நமக்கு டோட்டல் தேவைப்படும். சரிங்களா, அப்போது கரெக்ட் ஆன்சர் வந்து 35, இன்கரெக்ட் வந்து 10. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா டோட்டலாக எத்தனை கொஸ்டின் இருக்கும், 45 கொஸ்டின் இருக்கும். இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து 35, இன்கரெக்ட் ஆன்சர் வந்து 10. அப்போ டோட்டல் கொஸ்டின் வந்து 45. சொல்கிறது புரியுதா? இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டோட்டல் 45ல் கரெக்ட் ஆன்சர் வந்து 35 இன்ட்டு 100 அப்படின்னு நம்ம ரைட் பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போ எப்படி கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இதை வந்து 9 டேபிளால் 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 9 5s are 45, 25s are 100 அப்படின்னு கேன்சல் பண்ணலாம் 5 டேபிளால். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும், இங்கே ஒரு 35, இங்கே ஒரு 20, டினாமினேட்டரில் ஒரு 9 இருக்கும். இந்த நியூமினேட்டரில் உள்ள ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 35 × 20 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 700 டிவைடட் பை 9. இப்போ இந்த 700 9ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 77.77% அப்படின்னு கிடைக்கும். சரியா, 7 9s are 63, பேலன்ஸ் இதில் 7 இருக்கும். அடுத்து ஒரு 0, அகைன் 7 9s are 63, பேலன்ஸ் 7. அடுத்து நமக்கு டிஜிட் இல்லைங்கிறதுனால பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 சேர்த்துக்கிறோம். அப்போ அகைன் 7 9s நமக்கு என்ன கிடைக்கும், 63. அதுபோல் போயிட்டே இருக்கும். சரியா, கோஷனில் 7 7 போயிட்டே இருக்கும். அப்போ 77 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 டெசிமல் வேல்யூஸ் எடுத்தாவே நமக்கு போதுமானது. சரிங்களா, அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் வந்து 77.77% அப்படின்னு கிடைக்கும். சரியா.